வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த 2025 நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் 2வது இடத்திலிருந்து 3வது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், ஸ்தான பலம் எப்படி இருக்குது, பார்வை பலன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது, இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம், உயர்வு, பதவி சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார். குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர், மிகச்சிறந்த வழிகாட்டி, ஆசிரியர், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம், பண்பு, கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர். ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம், சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நிதித்துறை, நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணையம் போன்ற உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார். அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு இவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி, கோவில்கள் சார்ந்த பணி, இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். திருவோண நட்சத்திரம் அமைதியான குணம், நற்குண சிந்தனை, அது மட்டும் இல்லாமல் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கிறதும், சிக்கனமாக இருக்கிறதும், மகிழ்ச்சிகரமாக தன்னை வச்சுக்கிறதும், பக்கத்தில் இருக்கவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுலையும், மன உறுதி கொண்டதுலையும் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நட்சத்திரமாக இருக்குது. இப்போ இந்த திருவோண நட்சத்திரம் எப்படி செயல்பட போகுது இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தின் வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, திட்டமிட்ட வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த குரு பகவான் உதவி செய்ய போகிறார். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்தோட ஒற்றுமை அதிகரிக்கும், பரஸ்பர அன்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வருமானம் நல்லா இருக்கும், வார்த்தை சுத்தம் தேவைப்படுகின்ற காலகட்டமாக இது இருக்குது. அடுத்து குழந்தைகளோட அடிப்படை கல்விகள்லாம் நல்லாயிருக்கும். ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுங்க. அதே மட்டும் இல்லாமல் அந்த தொழில் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில் குரு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 3-12 கூடையவராக இருக்கிறாரு. அவர் இப்போ 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். இந்த ஸ்தான பலம் அமைப்பு என்ன மாதிரி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது? 6ஆம் இடத்துல போய் குரு அமர்வது அப்படிங்கிறது 3-12 கூடையவர் 6ல் அமைகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஒரு விதத்துக்கு கிரக அடிப்படையில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், அதாவது வேலை அமைப்புகளில் ஒரு வெற்றி ஏற்படும். வேலை அமைப்புகளில் இருந்த தடங்கல்கள், சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், அதில் இருக்கக்கூடிய குறைகள், அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், வேலைக்கான மதிப்பு, மரியாதை, பாராட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பார்வை பலன்னு பார்த்தோம்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து எங்கெங்க பார்க்குறார், உங்களுடைய ராசி
ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 2, 10, 12ஆம் இடங்களில் பார்வை விழுகுது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? சிறப்பு பார்வை, 9ஆம் பார்வையா பார்க்கிறாருங்க குரு. இதை விட வேற என்னங்க வேணும் மகர ராசிக்கு? குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்பட போகுது, குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு மரியாதை, மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. செல்வ சேர்க்கை அதிகரிக்க போகுது. தனம் பண வரவு ஏற்பட போகுது. தனக்காரகன் பார்க்கிறது, தனக்காரகன் குரு பார்த்தால் கோடி நன்மை ஏற்படும். அப்போ குரு பார்க்கக்கூடிய இடம் குடும்பமாக இருக்கையில் குடும்பம் சுபிட்சம் ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இப்படி பல்வேறு விஷயங்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்து மதிப்பு, உங்கள் குடும்பத்துக்குன்னே உண்டான அங்கீகாரத்தை, சிறப்பை கொடுக்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க. 12ஆம் இடம் பார்க்குறாரு. விரய செலவுகள், சுப விரய செலவுகளை ஏற்படுத்துகிறார். எப்படி? குடும்பத்திற்காக, தொழிலுக்கான சுப விரய செலவுகள். தொழிலில் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை தொடங்குறது அல்லது தொழிலை அப்கிரேட் பண்ணுறது, அதாவது மாற்றம், சில மாற்றங்களை செய்கிறது, இடமாற்றி ஆரம்பிக்கிறது, புதுசாகவே தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு அவர் உதவி செய்கிறாரு. அந்த விரயங்கள் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபகரமான விடயமாக, சுப விரயமாக, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய, செல்வம் பெருகக்கூடிய விரயமாக இருக்குது. சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய விரயத்தையும் தர்றாரு. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள், குடும்ப உறுப்பினர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்து திருப்தி அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்களையும் அவர் ஏற்படுத்துகிறாரு. அப்போ வெளிநாடு, வெளியூர் போன்ற பயணங்கள் சார்ந்த விஷயத்தை சிறப்பு செய்கிறார். மகர ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், ஆமாம் அங்கே தான் வேலை பார்க்கணும், பயணம் சார்ந்த விஷயங்கள், நீண்ட தூர பயணத்தில் இடம் விட்டு இடம் நகர்றது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு போன வருடமும் குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த வருடம் உங்கள் குடும்பத்தை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட செழிப்பு தாங்க, முன்னேற்றம் தான். போன வருடம் இருந்ததுக்கும் இந்த வருடம் இருந்ததுக்கும் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை தொழில் கர்மம் செய்கிறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறீங்க. அப்போ என்னன்னா, தொழிலில் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையும், அதீத அக்கறையும், அது சார்ந்த முயற்சியும் எடுக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அது சார்ந்த பயணங்கள் நல்லா இருக்க போகுது. அந்த அதிபதியும் நல்லா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடுங்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அதுவும் வியாபாரம் சார்ந்த துறையில் நல்ல அதீத லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு அப்படிங்கிறது, குரு வந்து கொடுக்கிறது விஷயத்தில் தாராளமாக கொடுப்பார், தடைகள் எல்லாம் நீக்குவார், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றத்துக்கான வழிகளை காமிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறார். இதையும் இல்லாமல் வேலைத்துறையில் அரசு சார்ந்த வேலைகள் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் செக்டாரில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, பதவியில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குது. உங்கள் பதவிக்கான அங்கீகாரம், பதவி கிடைக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு துறை சார்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த துறையை நிர்வாகிக்கும் பொறுப்பு அப்படின்லாம் கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான். அப்போ கௌரவம், பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், நீங்கள் எதெல்லாம் ஒரு இடத்துல வேலைத்துறையில், தொழில்துறையில் எதிர்பார்க்குறீங்களோ அவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகிருக்கு. செல்வம் அப்படிங்கிறது, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பக்கம் தொழில் செழிக்குது,
இன்னொரு பக்கம் அது மூலமாக நல்ல வருமானம் குடும்பத்திற்கு வருது. குடும்பத்தின் உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க. மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் சிறப்பாக நடக்க இருக்குது. அப்போ பல்வேறு விதத்தில் இந்த குரு பகவான் என்ன தேவை அப்படிங்கிறத மகர ராசிக்கு இந்த வருடம் சிறப்பாகவே கொடுத்திருக்கார். வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறக்க, அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியை அதிகரிக்க அப்படிங்கிறது மாதிரி அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானது. இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது சிறப்புக்குரிய வருடமாக இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5 சனி பாதிப்பில் இருந்து ரொம்ப சிரமப்பட்டீங்க இல்லையா? அந்த சிரமங்களுக்கெல்லாம் பயன் தரும் வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அட்டகாசமாக இருக்கு. பயப்பட வேண்டாம். துணிச்சல் தைரியத்தோடு ஆரம்பிங்க. ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பரிபூரணமாக 7.5 சனி பாதிப்பிலிருந்து வெளியேறிட்டீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இனிமேல் உங்களுக்கு தடை தாமதம் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. சகலவித தோஷங்களையும் நீக்குவதற்கு தான் குரு பகவான் உங்கள் குடும்பத்தையே பார்த்துட்டாரு. அப்போ அனைத்து குடும்ப விஷயங்களும் சரியாகுது. முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமும் நல்ல சூழ்நிலையும் உருவாயிருக்கு. இப்போ மகர ராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வழிபாடு சார்ந்த விஷயத்தை பார்க்கையில் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில்காரகனும் ஜீவனக்காரகனும் ஒன்று சேர்ந்து உங்களோட பொருளாதாரத்தை, வளர்ச்சியை அதிகப்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான அமைப்பாக மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இந்த குரு பயிற்சி எது சார்ந்து இயங்குறதுக்கு சாதகமாக இருக்குது, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பலனையும் அதே போல் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.